வீடியோவில் இந்த ஃப்ரூட் பிக்கர் தான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறேன். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தூரமாக இருக்கிற இதை வச்சு இப்படி பிடிக்கலாம். இது மாதிரி விட்டீங்கன்னா அதுக்கு உள்ளே போயிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு திருப்பி இழுத்தோம்னா அது வந்துடும். இதுதான் ஃப்ரூட் பிக்கர். ஓகேவா? இந்த ஃப்ரூட் பிக்கர் தான் இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு தெரியல, பார்க்க போகிறோம். வாங்க வெடிக்கலாம். ஃப்ரூட் பிளக்கை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேன் எடுத்துங்க. நான் வந்து 1 லிட்டர் கேன் எடுத்துருக்கேன். கேன் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு எப்படின்னா அமுங்காமல் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பறிக்க போகிறோமோ அவ்வளோது. இதோட சைஸ்லாம் எனக்கு தெரியல, நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்காப்புல இருக்கணும். ஓகேவா? இது மாதிரி எடுத்துங்க. எனக்கு நீளம் போதும், இவ்வளோ நீளம் இப்படி வந்து இப்படி பறிக்கிறாப்புல இருந்தால் போதும் எனக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேனை வந்து நம்ம இது மாதிரிக்க வாய் மாதிரிக்க இது மாதிரிக்க செய்யணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனைன்னா 5 இருக்குது. நம்ம வந்து ஒரு 4ஆக பிரிக்கலாம் அல்லது 3ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி வெட்டிக்கணும், அப்படி கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஹோல் போட்டாச்சு. அதுவே வந்து அதே மாதிரியே இங்கே நான் ஹோல் போட்டுக்குருவோம். கேஷ் இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கயர் மட்டும் எப்படி கட்டுறோன்னு சொல்கிறோம். இப்போ கயர் கட்டிக்கிறோம். விட்டாச்சா? உள்ளே இருக்க விட்ட அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்குவோம். என்ன வெளியில் வராது. இப்போ இதுலேருந்து வெளியில் வந்து இது வந்து உள்ளே இருக்க போயிட்டு இது வழியாக வெளில வந்துடும். இப்போ இதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு ஓகே, ஓகே ஒரு வழியாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ண அப்புறம் இந்த இருக்குல்ல, இதுலேயே நேராக வந்து இந்த ஹோல் இதுக்குள்ளே இருக்கிறோம். இதுலேருந்து எப்படி வெளில எடுக்க போகிறோமோ தெரியல. ஓகே, போட்டு விட்டாச்சு. இதுலேருந்து இந்த இதை நம்ம வெளியில் எடுக்க வேண்டியது. ஓகே, நம்ம ஃப்ரூட் பிளக்கர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓரளவு. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே நூலை கட்டியிருக்கோம். அதே உள்ளே இருக்க கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மூணு பீஸாக கொண்டு வந்து இப்போ இந்த நூலை பிடிச்சி இழுத்தோம்னா அவ்வளோதான். அப்படி இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இப்போ சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ என்னன்னா அந்த பைப்பில் வந்து இதை இப்போ இன்சர்ட் பண்ணேன். வாங்க பைப்பில் நம்ம பைப்போட வந்து நம்ம ஃப்ரூட் பிளக்கரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு ஒன்று. ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னா இதில் வந்து இப்படி பைப்பில் உள்ள இருக்க உடனே அதனால ஃபஸ்ட்டு இது பண்ணோம்னா இப்போ இதில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நூலை வந்து பைப்பில் விட்டுருவான். நூலை வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிலமாக இருக்கா வேறு இதை நம்ம எப்படி விடணும் டாஸ்க்கு நமக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விட்டு ஆப்போசிட் சைடில் உள்ளே இருக்க போயிடுச்சு பார்ப்போம். டெஸ்ட்டாக இல்லையா? ஓகே, வந்துடுச்சு. ஓகே, வந்துடுச்சு. நூலை போய் எடுத்தாச்சு. இதை எடுத்துக்கிறோமா? ஃப்ரூட் பிக்கரை வந்து இதில் வந்து மாட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இருக்குல்ல, இந்த நூலை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட்டியாச்சா? இப்போ இதை வந்து உள்ளே இருக்க வச்சுருவோம். வேணுமா ஆளு? ஓகே, இது ஒரு ஆள் இல்லைங்க. ஓகே கேஸ், ஓகே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து டேப்பை போட்டு ஒட்டிடும். அதே போனால் ஓகே, நம்ம பைப்போட வந்து நம்ம மாட்டிருக்கான இணைச்சாச்சு. ஓகே, சூப்பராக கட்டியாச்சா? போதுமா? செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. அப்போ என்ன பண்ண போனால் இப்போ ஒர்க் ஆகிறது இதை பிடிச்சி நம்ம இழுத்தா தான் பின்னாடி பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த கான்செப்டை நம்ம இப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு நம்ம கீழே இழுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அது ஒரு ட்ரிகர் மாதிரி பண்ண போகிறேன்.
அதுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் இதே மாதிரிக்கே கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பெரிய பைப்பு இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் கரெக்டாக வரும். இப்போ நம்மக்கிட்ட பெரிய பைப்பு கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் குடிப்போம்ல அது மாதிரி கேனு இப்போ பாருங்கள். ஓகே, இது மாதிரிக்க கேனு ஜூஸ் கேனு 10 ரூபாய்க்கு ஜூஸ் கேன் இருக்குல்ல அதை கட் பண்ணி இது மாதிரிக்க வச்சுருக்கேன். வச்சோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிவிட்டோம்னா கரெக்டாக இருக்குமா. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரிக்கே இந்த இடத்துல இது மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க போகிற அந்த கயரை வெளியில் எடுக்கணும். இந்த இடத்துல தான் வரணும். இப்போ இந்த இடத்துல இப்படி வந்துடுமா, வந்து இப்படி இழுக்கிறாப்புல தான் மேக் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க அதை செஞ்சுருவோம். இதுக்கு உள்ளே இருக்க இது வந்து இந்த இடம் உள்ளே இருக்க நூல் இதை எடுத்துரும் இப்படி. ஓகே, வெளியில் எடுத்தாச்சா அந்த நூலை. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு இந்த இடத்துல அதை மாட்டிடுவோம். ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து ட்ரிகர் மாதிரிக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து இதை இழுத்தோம்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. விட்டோம்னா இதாயிரும். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஒரு கான்செப்டாக நம்ம பண்ண தப்பு என்னென்னா, இங்கே பாருங்கள், நம்ம கூட வந்து முதல்ல 4 ஒரு ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அதில் 3 கட் பண்ணியிருந்தால் அது வந்து இந்த சைடெல்லாம் அந்த மாதிரிக்கு பாருங்கள் கிழிஞ்சிட்டு வந்துச்சு. அதான் இதில் ஒரு 4 மேக் பண்ண பார்த்தேன். 4 ரொம்ப லூஸாக தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக 3 தான் இந்த மாதிரி இருக்குது. 1 லிட்டர் கேனுக்கு 3 இதாக கட் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் தப்பு பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. வாங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம், பறித்து பார்ப்போம். ஓகே கேஸ், நம்ம ஃப்ரூட் பிக்கர் வந்தீங்களா சூப்பராக ஒர்க் ஆகுது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த சந்திப்போம். பாய்.